வணக்கம். அனுமன் ஜெயந்தி நாளை நடக்க இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி தான் பார்க்க போகிறோம். இந்த அனுமன் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் அன்றைக்கி முழுசுமே இருக்குது. ரேவதி நட்சத்திரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி கடைசி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி மிக அற்புதமான விஷயம். முக்கியமாக மோட்சத்தை குறிக்கக்கூடியதும், அதாவது நம்ம முன்னோர்கள் சாபத்திலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான அம்சங்களும் இந்த அனுமன் ஜெயந்தி நம்மளுக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமைய போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி அமாவாசையும் கூட. இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களை நினைத்து கும்பிடக்கூடிய அந்த நாள், மாதம் ஒரு முறை இது வரும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அமைப்புகளை பார்க்கலாம். முதல்ல மேஷராசி எடுத்துக்குவோம். மேஷராசிக்காரங்க முக்கியமாக இந்த அனுமன் ஜெயந்தி அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தரப்போகுது. பாக்கியங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வரலாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அமைப்பும் கொடுக்கும். அது மேஷராசியில் அவங்க வயதுக்கு வரும்படி நான் சொல்லும் பலனை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னா, மேஷராசிக்கு உயர்கல்வி யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யார் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ, அப்புறம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு வழிவகுத்து காட்டுறது தான் இந்த அனுமன் ஜெயந்தி. ஸோ எல்லா வேண்டுதலை வச்சாலும் இந்த முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களில் உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தடைகளும், வேலை செய்கிறவராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் தடைகள், இதெல்லாம் அகலக்கூடிய நேரமுமே பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் போய் ஹனுமனை வழிபடுங்க. மிக அற்புதமான செயல். ஸோ ஒரு காலத்தை நம்ம வெல்லும் பொழுது நம்மளுக்கு தடைங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதுதான் இந்த அனுமன் ஜெயந்தி நம்மளுக்கு சொல்லித்தரப்போகுது. ஸோ அந்த தொடக்கத்தை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் எளிதாக அதில் வென்று நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிடலாம். மெயினாக உங்களுக்கு இப்போ பிரச்சனையை தான் காட்டுது. அந்த பிரச்சனையே தீர்வு பரிகாரமே நம்ம அனுமன் கோயில் போகிறது தான் மிக சிறப்பான விஷயம். அதாவது இந்த நேரத்துக்கு இந்த மாதத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு வச்சுருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில், அப்புறம் அவங்க மனைவி இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், அவங்களோட சுமூகமான விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். சொல்லப்போனால் கல்யாணம் பேச்சு, அடுத்தது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இருக்க மனஸ்தாபங்கள், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் இந்த அனுமன் ஜெயந்தி. அப்போ நாளைக்கு உங்களோட வேண்டுதல் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வேண்டுதலை வைக்கும்போது மிக சிறப்பாகவே இருக்கும். சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே கோயிலில் வச்சு கொடுக்கறது மிக மிக அற்புதமான விஷயம். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே கிளம்பி வந்துடாதீங்க. இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா முடியும் வரை அங்கேயே உட்கார்ந்து எல்லோரும் சாப்பிட்டு அவங்க ஒரு திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கிளம்பணும். கடகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி, முக்கியமாக சுகர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, மனைவி ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்குது, ஒரு மறைமுகமான விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கும். அது உங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் வாழ்க்கையை நடத்திட்டுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி அது நல்ல விஷயமாக மாற்றி அந்த ஒரு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடியமே நாளைக்கு தான். அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வேண்டும் பொழுது மனைவி வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் மற்றும் மறைமுக எதிரிகள், படித்தவங்க அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்னா கூட அதெல்லாம் எளிதாக சால்வ் ஆகக்கூடிய நேரங்கள் இது. அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது சைன் போடுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிழை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதெல்லாம் கண்ணில் காட்டக்கூடிய விஷயம். அதுக்குண்டான கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக துவங்கணுன்னா நான் அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வொகேட்டை போய் பாருங்கள். நீங்களும் என்ன பண்ணணுன்னா அந்த அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி வெண்பொங்கல் எடுத்துகிட்டு நீங்கள் அவசியமாக அன்றைக்கி போய் அன்னதானம் பண்ணுங்கள். வெண்பொங்கல் உங்கள் கையாலவே எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கோயிலில் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரமாக இருங்க. பொதுவாக 8 மணி நேரம் இருக்கணும். முடிஞ்ச அளவு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் அங்கே இருக்க பாருங்கள். அந்த கோயிலில் அத்தனை பக்தர்களும் வந்துட்டு போவாங்க. அவங்கள வந்துட்டு போகிறது, மகிழ்ச்சியாக போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக அமையும். அதனால் அங்கே அடுத்தவங்க மனசு சலனப்படாமல் நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் விஷயம். நம்ம கோயிலுக்கு போனோம்னா
அங்கே வர மக்கள் தான் இன்னொரு மாபெரும் சக்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கடகராசி நேயர்களே, மறந்துடாதீங்க, உங்களுடைய நோய் நொடி மற்றும் வெற்றிக்குண்டான படிகள் மற்றும் மறைமுக எதிரிகள் இதெல்லாம் மனஸ்தாபமான விஷயங்கள் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுனா நாளைய அனுமன் ஜெயந்தியை மிஸ் பண்ணாமல் போய் வழிபட்டுட்டு வாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன்லேயே கேது உட்காந்துருக்காரு. இந்த கேது உட்காந்துருக்கிறதுக்கும் மற்றும் நம்மளுடைய இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாடால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வெற்றிலை மாலை அனுமன் ஜெயந்திக்கு போடுங்க. இந்த வெற்றிலை மாலை போடுவதால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். யாராக இருந்தாலும் சரி, அது டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணமாகவே ஒரு வருஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக நாளைக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீக நாட்டத்தில் இறங்கி வெற்றிலை மாலை முதல்ல அங்கே போடுங்க. அடுத்தது குழந்தை வரம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு மிக அற்புதமான நாள். உண்மையாலுமே சொல்கிறேன், ஆஞ்சநேயரே பிறப்பார். சிம்மராசிக்கு குழந்தை வரம் கேட்டு நாளைக்கு ஆஞ்சநேயர் கழுத்தில் யார் வெற்றிலை மாலை போடுறாங்களோ அந்த லேடிஸுக்கு முக்கியமாகவே ஒரு ஆஞ்சநேயரே பிறப்பாருங்கிறது தான் இங்கே அம்சத்தை குறிக்குது. இதெல்லாம் கிரக நிலைகளை வச்சு அன்றைக்கி என்ன நட்சத்திரம் நடக்குதுங்கிறத வச்சு தான் இந்த பலனை நான் சொல்கிறேன். மிக அற்புதமாக பலிக்கும், குழந்தை வரம் கிடைக்குங்கிறது தான் விஷயம். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் இதெல்லாம் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் புது வண்டி எடுக்கிறது வாங்கி அங்கே ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி வச்சு கீழே அவர் பாகத்தில் வச்சு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புது வீடு கட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அந்த கீயை கொண்டு போய் ஆஞ்சநேயர் பாகத்தில் வச்சு நாளைக்கு வேண்டிட்டு வர்றது மிக சிறப்பான விஷயம். அப்புறம் தாய் வழி ஸ்தானத்தில் நல்ல ஆசீர்வாதம் பெற்றிங்கன்னா அது இன்னமும் பலம். ஏன்னா ஆஞ்சநேயரோட ஒரு கொடுப்பனை அன்னைக்கு உங்களுக்கு நல்ல முறையாக தாய் வழி மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலன்கள். விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்னால், உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் மற்றும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பவர்னு சொல்கிறோம்னா, எல்லாருக்குமே வேலையில் நான் பவராக இருக்கணும், இந்த இடத்துல நம்ம தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ பவருங்கிறது பார்த்திங்கன்னா மரியாதை எல்லாமே கலந்தது தான் அது. அதாவது ஒரு பெரிய நிர்வாகத்தில் நம்ம பொறுப்பெடுத்து நடத்துறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வேலையில் இருக்கிறவங்க கூட நாளைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால இன்னமும் உங்களுக்கு பவர் கூடும். துளாராசிக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பயங்கள் இருந்தாலும் அந்த பயத்தை தெளிவிக்க தான் இந்த ஆஞ்சநேயர். இந்த பயத்தை முயற்சியாக மாற்றி வெற்றிக்குண்டான படிக்கட்டாக மாற்றக்கூடியது தான் இந்த அனுமன் ஜெயந்தியோட முக்கியமான கடமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் ரெண்டுமே சமைச்சு எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு ஃபுல்லாகவே நாளைக்கு ஃபுல்லாகவே அங்கேருந்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் முயற்சியே எடுக்காமல் அது முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. அப்போ அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் பார்த்திங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி உங்களுக்கு நல்லாவே வழிவகுக்கும். ஸோ நாளைக்கு ஆஞ்சநேயரை வேண்டிட்டு எந்த முயற்சியாக இருந்தாலும் எடுத்து பாருங்கள், மிக சக்ஸஸாக அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இப்போது இந்த மாதம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கம்பீரமும் ஒரு நல்ல ஒரு தோற்றமும் ஒரு தெளிவும் கிடச்சிருக்கும். இந்த தெளிவை முழுமையாக நல்ல வழியில் செயல்படுத்தினா மிகப்பெரிய யோகங்கள் அமைப்பு கிடைக்கும். அந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வரதுக்காகவே நம்ம இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். இப்போ நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது, நம்ம அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை ஒரு நல்ல வழியில் யூஸ் பண்ணோம்னா காலத்துக்கும் நம்ம சங்கதிகளும் பேசும், நம்ம சுற்றார் உறவினர்களும் பேசும். அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டால், அதாவது வெற்றிலை மாலை நாளைக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். முடிஞ்சால் உங்கள் கையிலேயே அவர் பாதத்தில் வச்சுட்டு வாங்க, போட விடலைன்னா கூட, இல்லை ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் சுற்றி வர இடத்துல இருந்தால் கூட முடிஞ்சால் அவர் கழுத்துலேயே நீங்கள் போடுங்க. மிக மிக அற்புதமான செயல். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்தை நம்ம நல்லபடியாக செயல்படுத்தணும்னா நாளைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு போய் நான் சொன்னதை பண்ணி பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களோட பாஸ்போர்ட், வீசா இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு இடம் கிடைச்சா பாஸ்போர்ட்டெல்லாம் அங்கே சாமியாடி பாதத்தில் வச்சு நல்லா கும்பிட்டுட்டு வெளிநாடு போய் நல்லா சம்பாரித்து பணம் காசு சம்பாரிச்சிட்டு வரணும்
அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்க பிரச்சனைகளை தீரணுங்கிறத ஒரு முன்னாடி ஒரு வேண்டுதலாக வச்சுக்கோங்க. மற்ற வேண்டுதல் இருந்தாலும் அதே மாதிரி நீண்ட நாளாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கவங்களுக்கு குணமாகி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நாளைக்கு போய் ஆஞ்சநேயர் கோவில் போய் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு செந்தூரம் அங்கே இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயில் பட்டரில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அவங்களுக்கு தீராத நோய் தீர்ந்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப இப்போ இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா கையில் ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் கூட அதை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தெளிவில்லாத நிலையில் இருப்பாங்க. அடுத்தது அவங்களுக்கு கஷ்டங்களும் இந்நேரம் அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது பேராசை காட்டி பெருநஷ்டமான கதை மாதிரி தான் கும்பராசியோட நிலைமை இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கிற அந்த வெத்தலை நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பணப்பட்டியோட சேர்த்து வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது காஞ்சி போனாலும் அது ஓரமாக இருக்கட்டும். அந்த பணம் தான் இப்போ உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்க நினைப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஆஞ்சநேயரோட வேறு யாரும் கிடையாது. அதனால் அவரை வேண்டிட்டு அங்கே இருக்க ஒரு வெற்றிலை, அந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா சாமி சிலை மேலே இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். மீனராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை கமாண்டிங் பண்ணி இருக்கணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. அதை அவருக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கணும். இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு நம்ம இன்றைக்கி தான் கம்பீரமாக நிற்கணும். இன்றைக்கி தான் கம்பீரமாக நிற்க போகிறீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தான் மேனேஜருங்கிறதே மறந்துட்டு நீங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மற்றவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டால் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்களுடைய முகத்தை, உண்மையான முகத்தை காட்டக்கூடிய நேரம் இது. நல்ல காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரப்போகுது. அந்த பவருங்கிறது நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, அடுத்த அனுமன் ஜெயந்தி வரையில் நீங்கள் தான் உங்கள் வேலையில் கிங்குங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு உண்டான நேரம் நாளை காலையில் உங்களை ஆஞ்சநேயரோட கோயிலில் வழிபடுறதை நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் மீனராசிக்கு. நீங்கள் எப்படின்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், வெற்றிலை மாலை இது 3மே எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு அங்கேயே நில்லுங்க. அங்கே வரவங்களுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி சேவகம் பண்ணிட்டும் வாங்க. ஒரு சுப்பீரியருங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும்போது வேலை தொழில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த மீனராசிக்கு கிடைக்குது. இந்த 4 வருஷம் பட்ட துன்பங்கள்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் தான் கிங்குங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு அம்மன் ஜெயந்தி நல்லபடியாக போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க.